ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ரேபிட் மாதிரி வரணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி வெள்ளை கலர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி போட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் ஒரே மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி இந்த மாதிரி ரேபிட் மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். காது மாதிரி அந்த மேலே கொடுத்துருக்கேன். அதுக்கு அந்த ரெட் கலர் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே வெள்ளையாக கூட விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் வச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பூஜை கூட இப்படி கொண்டு போகும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரி கொலு டைமில் ரிட்டன் கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒயர் நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். வெள்ளை கலர் ஒயரு கிளாஸ்னு எழுதியிருக்கு பாருங்கள் அதில் அடியில். அதில் நான் 4.5 அடி எடுக்கிறேன். நீங்கள் டீலக்ஸ் ஒயரு அந்த மொத்தமான ஒயர் எடுத்திங்கன்னா 4.5க்கு பதிலாக 5 அடின்னு எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது 4.5 அடி. அப்புறம் கமெண்ட்டில் ஒயர் பத்தலைன்னு சொல்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். 4.5 அடியில் நான் மொத்தம் 7 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 2 டைப்பாக கட் பண்ணணும். அடுத்தது 5.5 அடியில் மொத்தம் 8 ஒயர் கட் பண்ணுறேன். 7 ஒயர் 4.5 அடியிலையும் 8 ஒயர் 5.5 அடியிலையும் எடுக்கிறேன். 1 அடி எக்ஸ்ட்ரா 8 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை அப்படியே மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அரை அடி சேர்த்து எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவுலேருந்து. ஏன்னா நான் கிளாஸ் ஒயரில் போடுறதுனால அது எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு டீலக்ஸ் ஒயர் மொத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பத்தாமல், திக்காக இருந்துச்சுன்னா 2 லைன் பத்தாமல் இருக்கும். அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 5.5 அடியில் கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்துட்டு அதில் 2.25 அடி ஒரு பக்கம் விட்டுக்கோங்க. நான் அளந்து 2.25 அடி காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரும் அதே 2.25 அடி மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 5.5 அடியில் கட் பண்ண ஒயர் எடுத்திருக்கோம். அதில் 2.25 அடி ஒரு பக்கமும் மீதி ஒயர்லாம் இன்னொரு பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அதை அப்படியே பேசிக் நாட் போடலாம். இது எல்லாருக்கும் தெரியும் பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு. இப்போது பாருங்கள், ஒரு பக்கம் 2.25 அடி ஒயர் இருக்கணும். சைடுலையும் 2.25 அடி ஒயர் இருக்குது பாருங்கள். மேலேயும் சைடுலையும் 2.25 அடி ஒயர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 1 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை விட இந்த பக்கம் 3.25 அடியாக இருக்கும் கீழே. இதே மாதிரி 4 ஒயர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதாவது நம்ம 5.5 அடியில் 8 ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 8 ஒயரில் 4 ஒயர்ஸ் ஆரம்பத்திலேயே சேர்த்துருங்க. அதாவது நான் மேலே பாருங்கள் அளந்து எப்படி 2வது ஒயர் எடுக்கிறேன்னு. சமமாக மடிக்கக்கூடாது. 2.25 அடி மட்டும் இப்படி வச்சு மடித்து போடுங்க. கீழே 3.25 அடி இருக்கும், மேலே 2.25 அடி வரணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அது மாதிரி மேலே நமக்கு அந்த காது மாதிரி வருது இல்லை, அது ஒரு சைடு தான் வரணும். அதுக்காக அந்த ஒரு சைடு 1 அடி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஒரு 4 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் 4 ஒயரும் கடைசியில் 4 ஒயரும் அந்த 5.5 அடி கட் பண்ணது போடணும். இப்போது பாருங்கள், 4வது ஒயரு போடுறேன். அது மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இந்த 4 ஒயரும் மடக்கி போடுறோம். ஃபஸ்ட்டு மட்டும் 2.25 அடி அளந்து போடுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத அளந்து அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 5வது ஒயர் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 4.5 அடியில் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு போடுறேன். 4.5 அடியில் 7 ஒயர் கட் பண்ணியிருப்போம். அந்த 7 ஒயரையும் சென்டரில் நடுபாகத்தில் சேர்க்கணும். பாருங்கள், அதே மாதிரி சமமாக மடித்து சேருங்க 7 ஒயரும். இப்போ பாருங்கள், நான்
4 ஒயருக்கு அப்புறம் 7 ஒயர் சமமாக பாருங்கள் மடித்து போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த 7 ஒயர் மட்டும். அடுத்த 4 ஒயரை வந்து அந்த 5 அடி கட் பண்ணி வச்சுருந்தது மேலே போகிற ஒயர் அளவு மட்டும் அளந்து கீழே 3,4 அடி மேலே 2,4 அடி அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி போடணும். பாருங்கள், நான் இப்போ மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்தேன். அது வந்து கீழே மட்டும் பாருங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லாஸ்ட்டு 4 ஒயரும் அந்த மாதிரி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 4 ஒயரும் கடைசி 4 ஒயரும் அந்த 5 அடியில் கட் பண்ணோம்ல அதை போடுறோம். அதை போட்டுருங்க அப்படியே. இப்போ பாருங்கள் போட்டாச்சு. மொத்தம் 15 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். 15 ஒயரையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மேலே அந்த 2,4 அடி போகுதில்ல அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. மேலே 2,4 அடி இருக்கும். அந்த அளவு மட்டும்தான் அளந்து கட் பண்ணணும். 3,4 அடி அளந்து கட் பண்ணாதீங்க, அப்புறம் நிறையா ஒயர் வேஸ்ட் ஆகிடும். இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடிச்சுக்கோங்க. மேலே போகிற ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இதை அப்படியே நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டு வந்துட்டு நம்ம அளந்து கட் பண்ணி விட வேண்டியது தான் எப்பயும் போல். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அதை அளந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ண இடம் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போட முடியும். இப்போது மேலே 6 லைன் போடணும். அடுத்தது கீழேயும் அதே மாதிரி அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 6 லைன் இந்த பக்கம் 6 லைன் போடணும். முடிச்சுக்கும் மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் போட்டிங்கன்னா மொத்தம் 13 லைன் ஆயிரும். சென்டரில் ஒரு முடிச்சு போட்டிருக்க லைன் அது இல்லாமல் 6 லைன் போடுங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து விட்டுட்டு அந்த 2வது வரிசை எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு நான் காட்டுறேன். மேலேயும் கீழேயும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ மேலேயும் கீழேயும் பாருங்கள் முடிச்சுக்கும் அந்த பக்கம் போட்டுட்டு கீழேயும் போட்டாச்சு. இப்போ இதில் ஒன்று மட்டும் பண்ணணும். அந்த லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போடாமல் விட்டுருக்கேன். அந்த கடைசி லைன் மட்டும் பாருங்கள் 4 கார்னர்லேயும் ஒரு நாட்டு இல்லாமல் இருக்குது. ஒரு முடிச்சு குறைச்சி போட்டிருக்கேன். இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருக்க முடிச்சியை எடுத்து விட்டுறலாம். நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போடலாம். ஸ்கொயர் மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். முழுன்னு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழாமல் இருக்கும். கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நல்லா சுற்றிட்டு கட்டிக்கோங்க. இப்போது மேலே போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை சுமார் 15 சென்டிமீட்டர் ஒயர் அளவு சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போது எந்த பக்கம் நம்ம போடணுன்னா ஒயர் அதிகமாக இருக்கிற பக்கம் போடக்கூடாது. அந்த 8 ஒயர் ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக இருக்கும்ல அதில் போடாதீங்க. சமமாக இருக்குது இல்லை அந்த 2,4 அடி விட்ட பக்கம் இருக்கும் அந்த இடத்துல போட ஆரம்பிங்க. அப்போ தான் ஏணிப்படி முடித்து அந்த பக்கமாக வந்துடும், பின்பக்கம் வரும். அதுக்காக இப்போது 3வது ஒயரை மடிச்சுட்டு அதில் போடுறேன். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இப்போது அப்படியே வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த மூலையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அங்கே ஆரம்பித்தோம், அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது லாஸ்ட்டில் அந்த இடத்துல மட்டும் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம்ல அது. இப்போ ரன்னிங் ஒயரை பாருங்கள். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இப்போ பாருங்கள் பேஸ் பக்கம் போகுதுல அந்த ஒயரை அது மேலே சுற்றி இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும். அடுத்து மேலே போகிற ஒயரை மேலே பார்த்து இருக்குல்ல அந்த ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை மேலே வச்சுட்டு அந்த 2வது லூப்பு ஒயரை ஒரு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அதை வந்து 2 ஓட்டையிலையும் விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஆம்லா நாட் கிடச்சிரும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு தனியாகவே நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் பாருங்கள். இப்போ தான் புதுசாக கூட போடுறவங்களா இருந்தால் பாருங்கள். இல்லைனா அதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துடலாம். இப்போது அப்படியே அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் வளைச்சி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும்.
4 மூலையிலையும் நமக்கு அதே மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு கிடைக்கும். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. அருங்கோணம் கூடைகள்லாம் இருக்குது. மினி பேஸ்கெட்ஸு நிறையா இருக்கும். சின்ன சின்ன கூடைகள்லாம் நிறையா இருக்குது. மூடி போட்ட லஞ்ச் கூடைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கூடை வேணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஜாஸ்மின் நாட்டு, மல்லிகை மொட்டு கூடை எல்லாமே இருக்குது. பாருங்கள், 2 ரோலில் நெல்லிக்காய் நாட்டில் போட்ட கூடையும் இருக்குது. ஃபுல்லாகவே போட்டது. தேவைப்படுறவங்க பாருங்கள், நிறைய விதமான கூடைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சால் போட்டு காமிக்கிறேன். கமெண்ட்டில் கேளுங்க. அது என்னால் முடியும் அப்படின்னா நான் போட்டு காமிப்பேன். இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் நெல்லிக்காய் முடிச்சு காமிக்கிறேன். அந்த கார்னரில் மூலையில் பாருங்கள், ஒரு நாட் மட்டும் விட்டுருந்தோம்ல அந்த இடம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை அதை 2 மேலேயும் லூப் மாதிரி வச்சாச்சு. அடுத்து மேலே போகிற 3வது ஒயரை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டு அந்த மாதிரி போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னரும் போட்டாச்சு. இதே மாதிரியே 4 கார்னர்லேயும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் இப்போ அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நான் வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. 4 கார்னர்லேயும் பாருங்கள், அந்த இடம் தான் ஆரம்பித்தோம். அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. பேஸ் வந்து நீங்கள் 15க்கு 15 போடணும் அப்படின்னா நீங்கள் ஒயர் வந்து 5 அடி கட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு திருப்பி கீழேருந்து அந்த பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே இழுத்தாக்க கேப் கிடைக்கும். அதில் பின்னாடி மடித்து வச்சுருந்த ஒயரை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்க ஆரம்பித்தது முடித்தது 2ம் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது உள்ளுக்கு அந்த ஒயரை இழுத்திங்கன்னா பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது 2ம் சமமாக இருக்கும். இது இப்படி கூட சமமாக முடிகிறதுக்காக இப்படி போடுறது. இப்போது சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருப்போம்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. இப்போது சொருகியாச்சு. இப்போது உள்பக்கம் அந்த கட்டோட இருக்கிற ஒயர் பாருங்க, இழுத்தது இருக்குது. அதை அப்படியே வளைச்சி அந்த சைடில் கொண்டுட்டு வாங்க. அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்துட்டு அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். அப்படியே ரன்னிங் ஒயர் கட்டோட இருக்குல்ல, அந்த ஒயர் பாருங்கள், உள்பக்கம் இருந்து வெளியே கொண்டு வந்து அதை மடிச்சுட்டு அது பக்கத்தில் மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு போட ஆரம்பிங்க. 2வது லைன் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரியே அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வரணும். அந்த நெல்லிக்காய் முடிச்சு இருந்துச்சுல்ல, அதுக்கு மேலே இருக்கிற இடத்துலையும் இப்போ சாதா நாட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. பாருங்க, அந்த இடத்துல அப்படியே சாதா முடிச்சு போட போகிறோம். உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் முடிச்சு தெரியல அப்படிங்கிறவங்க அந்த இடத்துலையும் நாட் போட்டுட்டு நீங்கள் சாதா முடிச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்க, அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு கார்னர்ல அப்படியே வளைஞ்சி வந்துடும். அப்படியே வரிசையா சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த இடம் வந்தோடனே திரும்பவும் ஒரு டைம் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 3வது லைன் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு திரும்பவும் காட்டுறேன் 3வது லைன் போடுறதுக்காக. இப்போ பாருங்க, முடிச்சுட்டு அந்த ஆரம்பிச்ச இடத்த லூஸ் பண்ணணும். அந்த லைன் செகண்ட் லைன் ஆரம்பிச்சதை லூஸ் பண்ணிட்டு பின்பக்கம் ரன்னிங் ஒயர் மடிச்சு வச்சிருக்கோம், அதை அந்த ஹோல்ஸ்ல விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கம் எடுத்துட்டு வந்து இந்த ரன்னிங் ஒயர் ஹோல்ஸ்ல விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இடுங்க. இழுத்தீங்கன்னா பாருங்க ஜாயிண்ட் ஆயிடும். இப்போ இந்த உள்பக்கம் இருக்கும் இந்த ரன்னிங் ஒயர், அதை இழுத்தாச்சு. கட்டோட இருக்கிற ஒயர் அதை இப்படி வளைச்சி சைடில் கொண்டு வந்தாக்க அடுத்த லைன் ஆரம்பிச்சிடலாம். 3வது லைனு இதே மாதிரி தான் ஒரு வரிசை போடும்போதும் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டு
அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து 2.25 அடி விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க நான் வந்து 13 லைன் தான் பேஸ் போட்டிருக்கேன். நீங்க 15 போடுறதா இருந்தா ஒயர் வந்து 4.5 வெட்டினதுக்கு பதிலா 5 அடி வெட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த 8 ஒயர் கட் பண்ணோம்ல, அது வந்து 5.5க்கு பதிலா 6ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து 13 லைன் வந்துச்சு. மேல நம்ம பேஸ் 13 போட்டோம்ல, அதே மாதிரி 13 லைன் வந்துச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை முடிச்சுட்டு நான் இனிமே கட் பண்ண போறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். உள் பக்கம் இழுத்துட்டு நம்ம கட்டோட இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சொருகி விட்டுருங்க. உடனே அதை சொருகிடுங்க, இல்லைன்னா அது எந்த ஒயர்னு தெரியாம போயிடும். உடனே அதை சொருகிடுங்க, பிரிஞ்சு வராம இருக்கும். சொருகியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் நம்ம சின்ன ஒயரா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க 4 ஒயர் மட்டும் நீட்டமா இருக்கும். அந்த 4 ஒயரை விட்டுட்டு மீதி எல்லாமே பாருங்க. நான் ஒரு லைன் மடக்கி சொருகலை, ஏன்னா ஏற்கனவே 13 தான் வந்திருக்கு. அதனால நான் மடக்கி சொருகலை. அப்படியே 2வது லைன்ல சொருகிறேன். 2வது லைன்ல சொருகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே உங்களுக்கு எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவு தூரம் எல்லா ஒயரையும் சொருகுங்க. இப்போ இந்த பக்கம் 4 ஒயர் பாருங்க, 8 ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல 5.5 அடியில, அதுல வந்து இந்த பக்கம் 4 இருக்கும். சென்டர்ல அந்த 7 ஒயரை மட்டும் சொருகியாச்சு. அதே மாதிரி சைடுல பேஸ் பக்கம் பாத்தீங்கன்னாக்கா 3 ஒயர் நான் எடுத்திருக்கேன். 3 ஒயரும் விட்டுருக்கேன். காது வந்து இப்படி கொஞ்சம் நமக்கு வளைஞ்சு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி விட்டேன். வெறும் நேரா மட்டும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பக்கம் 4ம் அந்த சைடுல பேஸ் பக்கம் 3 ஒயரும் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தம் 7 ஒயர் சொருகாம விட்டுருக்கேன் பாருங்க. அந்த பேஸ்ல வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வந்து சொருகலை நான். அதனால தான் பேஸுக்கு நம்ம அப்படியே ஃபுல்லா 2.25 அடியே அளந்து விட சொன்னேன். அதனால மீதி ஒயர்லாம் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த 3ம் நான் அதையும் கம்மியாக சொல்லிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு. அதனால தான் நான் பேஸ் வந்து 2.25 விட சொன்னேன். ஏன்னா பேஸ் பக்கமும் நம்ம காது அப்படி கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த மாதிரி பேஸுக்கும் அதிகமாகவே 2.25 விட சொன்னேன். நீங்கள் ஒரு விரல் அளவு மட்டும் கம்மியாக கூட விட்டுக்கோங்க. எப்பயும் பேஸுக்கு நான் சொல்லுவேன்ல, ஒரு விரல் அளவு கம்மியாக விடுங்க. அது மாதிரி இப்போ இந்த 7லையும் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே அந்த 7 ஒயரும் போடுங்க. போட்டுட்டு திரும்பவும் சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்தது திரும்பவும் அந்த 7 போடுங்க. 2 வரிசை 7 போடுங்க. அடுத்தது 2 பக்கமும் இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 விட்டுட்டு 5 போடுங்க. 5ல் 2 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் 3 போடுங்க. சென்டரில் நடுவில் உள்ள 3 மட்டும் போடுங்க. அந்த 3ம் 2 டைம் 3 போடுங்க. மேலே 1 மட்டும் வரும். அந்த மாதிரி போடுங்க. சைடில் 1 குறைச்சிக்கோங்க. இப்போ 7 நாட்டு இருக்குல்ல, 7 முடிச்சியில் 2 லைன் போடுங்க. 2 டைம் போட்டுருங்க. போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்தது 5 போடுங்க. இந்த பக்கம் லாஸ்ட்டில் 1 இந்த லாஸ்ட்டில் 1 விட்டுருங்க. ஒரு ஒயரை விட்டுருங்க. பாருங்க அந்த சென்டரில் நடுவில் இருக்குல்ல, அந்த 5 ஒயரை மட்டும் போடுங்க. 5 போட்டுட்டு திரும்பவும் 5 போடுங்க. 2 டைம் போடுங்க. அதே மாதிரி 3 போடுங்க. அடுத்தது இந்த லாஸ்ட்டில் 1 அந்த லாஸ்ட்டில் 1 விட்டுட்டு 3 2 டைம் போடுங்க. மேலே 1 போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டமாக காது தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் நினச்சி போட்டேன். உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி ஐடியா கிடைச்சாக்கா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. போட்டுட்டு அப்படியே சைடில் சொருகி விட்டுற வேண்டிதான், வேறு ஒன்றுமே இல்லது. இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன். 7ல் 2 5ல் 2 3ல் 2 மேலே 1 இப்படி பாருங்கள். வலது பக்கம் பார்க்குறத இடது பக்கமும் இடது பக்கம் பார்த்துருக்கிறத வலது பக்கமும் சொருகுங்க. மேலே நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரை கீழே அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க.
மேலே ஒன்றுன்னு முடிச்சிருங்க. அவ்வளோதான். இது மாதிரி சொருகிடுங்க. இந்த பக்கம் குச்சி எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கிளாஸ் ஒயரு, கொஞ்சம் அதனால் ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் தென்னங்குச்சி இருக்குல்ல, இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஒயர் வந்து சொருகிறதுக்கு முன்னாடியே தென்னங்குச்சி சொருகிடுங்க. நான் வந்து சொருகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயர் சொருகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது மாதிரி சொருகுனா ஈஸியாக இருக்கும். இப்போது அது எப்படின்னு கேட்பீங்க, அதனால் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். அந்த பேஸ், அந்த நெல்லிக்காய் முடிச்சு இருக்கும், அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து ஒரு ஒயர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படியே உள்பக்கம் அப்படியே சொருகிக்கிட்டே போனால் வந்துடும். அதாவது மேலே நம்ம சொருகிருந்தது இல்லை, அந்த முடிச்சு போட்டிருப்போம்ல, நாட்டு பேசிக் நாட் போட்டிருக்கோம்ல, நார்மல் முடிச்சு கடைசி வரிசை, அதில் அப்படியே உள்ளார விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் சொருகுங்க. இந்த மாதிரி குச்சி சொருகிட்டு அதுக்கப்புறம் 2வது லைனில் ஒயர் சொருக ஆரம்பிங்க. அப்போது பார்க்குறதுக்கு அப்படியே விரிஞ்சு அப்படியே தெரியும், உங்களுக்கு இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் இப்படி எல்லா பக்கமுமே பாருங்கள், இந்த மாதிரி நான் சொருகிட்டேன். இப்போ பாருங்கள், சொருகியாச்சு. வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் எப்படி செய்கிறது, அந்த வாய் மாதிரி வச்சுருக்கிறது, மேலே அந்த காதுக்கு நம்ம சிகப்பு கொடுக்கறது, கைப்பிடி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரூட் பேஸ்கெட்டாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.